ஹாய் செல்லக்குட்டீஸ், அனியாசியோ. நான் உங்கள் மேகு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னை மாற்றும் காதலே சீசன் 2 பார்ட் ஐயையோ தெரியலையே பார்ட் 14. ஓகேயா? ஸோ பார்ட் 14க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக பார்ட் 13ல் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே யோசித்து வச்சது எழுதினது வந்து கொஞ்சம் அழுகாட்சியாகவே போகிறதுனால எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதுவும் இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு கமெண்ட் நேற்று வந்து படித்தேன். யூனா வந்துட்டு த்ரீ மூவியோடைய பிக் வேறு தம்ப்நெயிலில் போட்டிருக்கீங்க, த்ரீயோடைய தீம் மியூசிக் போடுறீங்க பேக்ரவுண்டில். ஸோ அதனால் வந்து யூனா வந்து அதே போல் செத்து போயிடுவாளா அப்படின்னு சொல்லி கேட்டதும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லைம்மா, சாகலாம் மாட்டாங்க. ஆக்சுவலி என்னென்னா, இது எப்படி சொல்கிறது, லைக் ஒரு ஓவர் கம் பண்ணி செஞ்சு வந்தால் எப்படி இருக்கும் டிப்ரெஷன்லேருந்து, அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து ஸ்டோரி மேக் பண்ணேன். பட் அந்த ஓவர் கம்மில் வந்து நிறையா நெகட்டிவ் திங்காக இருக்கும். ஓகே, ஸோ அதனால் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பில் போவோமே. இப்படி தான் ஓவர் கம் பண்ணணும் இல்லாமல் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பில் போய் ஓவர் கம் பண்ணலாமே. அகெயின் வந்து அவள் எப்படி அந்த டிப்ரெஷன் வந்து வெளியே வரா செய்கிறா, அப்புறம் எப்படி அவங்களுக்கு வந்து அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு குழந்த பிறக்கும். ஓகே, அது எப்படி அப்படின்றதெல்லாம் வந்து நான் மறுபடியும் உட்காந்து ரைட் பண்ணேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இது போடுறதுக்கு, இடைமாற்றும் காதலை போடுறதுக்கு. அண்டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் மை ஏஞ்சல் நம்ஜூன் எஃப்எஃப் சொல்லவே வேணாம். என்னை வந்து ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணுறது அந்த எஃப்எஃப் தான். ஸோ அதை சீக்கிரமாக வந்து நம்ஜூனுக்குன்னு நான் வந்து ஒரு 2-3 பார்ட் வச்சுருந்தேன். அந்த 2-3 பார்ட்டை அப்படியே டெலிட் பண்ணி விட்டேன். டெலிட் பண்ணிட்டு சரி ஓகே, நம்ம வந்து சுருக்கமாக நம்ஜூன் யூனா வந்து சேர்றதை இது பண்ணிட்டு நம்ம நேராக ஜங்குக் வீக்கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன். ஓகே, ஸோ கொஞ்ச நாள் தான்ப்பா நம்ஜூன் வருவார், அதுக்கப்புறம் வரமாட்டார். என்ன ஓகேயா? ஸோ வாங்க நம்ம வந்து இந்த கதைக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்ட் 13 என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாம். நம்ம வந்துட்டு அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுதா. ஸோ சுகர் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து அவருக்கு சேர்த்துக்கக்கூடாது, ஹெல்த் வந்து அதை அக்செப்ட் பண்ணாது அப்படின்னு சொல்லி, இம்யூனிட்டி அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல எல்லாம் வந்து அப்புறம் வந்து கொஞ்சம் நார்மலாக வீடு வந்து சேர்றாங்களா பசங்கள்லாம். அண்டு டே வந்து அவங்க அப்பாவை கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசவும் நம்ம யூனாவும் ஓங்கி வைக்கிறா. அதுக்கப்புறம் யூனாவும் டேவும் வந்து எப்படி அகைன் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி மறுபடியும் சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துருந்தோம். லாஸ்ட்டாக அப்படியே ஏர்போர்ட் விட்டு ஜேகே லின்னை வந்து வழி அனுப்பி வச்சுட்டு யூனா வந்து ஜாலியாக ஜிமின் அண்ட் டே கூட வந்து பேசிட்டு வரா. அப்போ தான் டே வந்து சொல்கிறான்னா, அவன் வந்து பழைய நீ வந்து கல்யாணத்துக்கு நான் வரலன்னு சொல்லி என் கணத்தில் ஒன்று வச்ச பற்றியா, அப்போது அடித்த வழியை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து டே வந்து சொல்லிக்கிட்டு வர, ஜிமினும் பக்கத்தில் இருக்கான். சிரிச்சிட்டு வரவும் டே சொல்கிறான், அவன் மூஞ்சிலி வந்து இப்போ என்றைக்காவது ஒரு நாள் மார்க் வை யூனா அப்படின்னு சொல்ல, ஜிமின் வந்துட்டு வப்பா நான் திரும்ப வச்சிருவேன், இல்லைனா பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் டேலாம் பேசிக்கிட்டு போகிறாங்க. அப்படியே டே வந்து அவன் கார் எடுத்துகிட்டு கேஃபே கிளம்ப நம்ம யூனா அண்ட் ஜிமின் அவங்க ஒரு காரில் வந்து போகிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம ஜிமின் சொல்கிறான், உங்கள் 2 பேரை பார்க்க வந்து எனக்கு வந்து பொறாமையாக இருக்குது, ஜெலஸாக இருக்குது அப்படின்னு சொல்ல, நம்ம யூனாவும் ஏண்டான்னு சொல்லி கேட்க, இல்லை அவன் என்ன பண்ணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறான்ல அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல, யூனா பார்த்துட்டு ஆமாம் அப்படியே உன்ன மாதிரி இல்லை, என்னை எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகிறாங்க, வேறு வழி இல்லாமல், எல்லாருக்குமே கஷ்டம்தான் என்னால் அப்படின்ட்டு சடனாக வந்து ஜிமின் பிரேக் போடுறான். யூனாவை பார்க்குறான். யூனா பார்த்துப்போ என்னாச்சு அப்படின்னா, என்னாச்சு ஜிமின் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்டி இப்படி பேசுகிற அப்படின்னா, என்ன அதானே உண்மை, என்னால் உங்கள் யாருக்காச்சும் சந்தோஷம் இருக்கா, ஏதோ பேருக்குன்னு உனக்கு ஒய்ஃபா, என்ன என் அப்பாவுக்கு மட்டும் நான் யூஸ்ஃபுல்லாக அவர் கம்பெனி நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்புறம் அப்படின்னு சொல்லி யூனா பேசிகிட்டே போக, இவ வந்து விட்டா பேசிகிட்டே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ பேசினாலே கடுப்பாகுது அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். யூனாவும் அமைதியாக வரா. நேராக ஆஃபீஸ் போயிட்டு ஒர்க்லாம் முடிச்சுட்டு வியை பார்க்கலான்னு நினைக்கிறா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போக, அங்கே ஜிமின் மாம் வந்து அந்த இஷ்யூக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட வந்து பேசியிருக்க மாட்டா. அவங்க மாம் வந்து சொல்லியிருப்பாங்கல்ல, உன்னால் வந்து குழந்தை இது பண்ண முடியலன்னா என் ஜிமினை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இவளும் உட்காந்து அழுதுருப்பா. அந்த இஷ்யூக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட பேச மாட்டா. ஜிமின் மாம் வந்து நிற்கிறாங்க வீட்டுக்கிட்ட. யூனா பேசாமல் இருக்கா. அவங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. யூனா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு யூனா திரும்பி கூட பார்க்கல, வீட்டுக்குள்ளே ஓடிடுறா. போகும்போது அப்படியே கண்ணீரை தொடச்சிட்டு போகிறா. அப்புறம் நைட்டு ஜிமின் வீட்டுக்கு வர யூனா தூங்கிட்டு இருக்கா. பார்த்துட்டு ஜிமின் பக்கத்தில் போய்
யூனாவை வந்து அப்படியே ஹக் பண்ணிவிட்டு படுத்துட்டு, ஏன்டி இப்படிலாம் பேசுகிற, காலையில் எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருந்துச்சு தெரியுமா, இந்த மாதிரி பேசாத இனிமே ப்ளீஸ், நீ என் லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா, ஆனால் நீ என்னடானா லவ் யூ டி அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, யூனாவும் தூக்கத்துலேயே அப்படியே லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிறான். அப்படியே ஜிமின் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவள் பக்கத்துலேயே தூங்க. டைம் ஸ்கிப் பண்ணால் 1 வீக் ஆகுது. யூனா எங்கள் வீட்டுக்கு வந்து போகலை, வியோவும் வந்து பார்க்கல. 1 வீக்காக கொஞ்சம் பிஸி ஒர்க்குன்றதுனால கால் பண்ணி என்னாச்சு ஏன் வரமாட்டேன்னு சொல்லி கேட்டால், இல்லைடா ஒர்க் பிஸி, அதான் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஈவினிங் வீட்டுக்கு போக லிவிங் ரூமில் உட்காந்துருக்கா. சடனாக குட்டியாக க்யூட்டாக ஒரு வாய்ஸு, யூனா யூனா யூனான்னு சொல்ல, என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்குறா. பார்த்தா அச்சோ க்யூட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யூனா கிட்ட நடந்து வர, அப்படியே வந்து ஓடி போயிட்டு தூக்கிட்டு ஃபேஸை ஃபுல்லாக அப்படியே முத்தம் கொடுக்குறா, ஹக் பண்ணிவிட்டு அலறா. சிரிப்பை பார்க்கணுமே ரொம்ப நாள் கழித்து யூனாவை பார்த்ததில். இப்போ எப்படி இருக்க அப்படின்னு யூனா வீட்டை சடனாக இன்னொரு வாய்ஸு, அவன் ஏதோ யூனான்னு சொல்கிறதே பெரிய விஷயம், இதில் அவன்கிட்ட போய் எப்படி இருக்கன்னு வேற கேட்டால், அவன் என்ன நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு நான் சொல்லிட போகிறான் அப்படின்னு சொல்லிட போகிறான் அப்படின்னு டேயு வந்து கிண்டலாக சொல்லிட்டு வர, யூனா பார்க்குறா. கலாய்க்கிற பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் உனக்கு வெக்கமா இல்லை, அவள் உன்னை பார்க்கவே வரல, வேலை தான் முக்கியம்னு இருக்கா, அவட்ட போகிற அப்படின்னு டேயு கிட்ட சொல்ல, எங்கும் வரான் நிறைய திங்ஸ் வாங்கிட்டு. டேயு பார்த்துட்டு அவன் பின்னாடி இருக்கிறது தெரியாமல், அப்பனை போலவே மானம் கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயு வந்து திட்ட, அடியே ஏண்டி அப்படின்னு சொல்லி கேட்க, இப்போது நீ மட்டும் எதுக்கு யூனா பார்க்க போகலான்னு எங்களை கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்ல, ஆஷ் போதும் போதும் அப்படின்னு யூனா சொல்கிறா. சரி நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வான்னு டேயு சொல்ல, இந்த பக்கம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. குக் பண்ணிகிட்ருக்கான். யூனா வரா டேயுட்ட, இப்போது எப்படி இருக்குது எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிச்சிட்ருக்க, பரவாயில்ல அப்படின்னு டேயும் சொல்கிறா. யூனா கூட விளையாண்டுட்ருக்கா. அப்போது ஜிமின் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வர, ஹே கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி இருக்க டேயு அப்படின்னு தூக்க வரான். யூனா சிச்சி போப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்ல, ஜிமின்னு ரொம்ப ஓவராக தாண்டி போகிற அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போக, அப்போ தான் ஏதோ சவுண்டு கிச்சனில் எலி உருட்டுற மாதிரி, இன்னைக்கு இந்த எலியை கொன்னுட்டேன் அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு, யூனாவை பார்த்துப்பா எலி உன்னை கொண்டுட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உள்ளே போனால் டேயிங் குக் பண்ணிருக்கானா. ஜிமின் பார்த்துட்டு, டேய் பெருச்சாலி என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி டேயிங்கை பார்த்து கேட்க, பெருச்சாலியா யாரு நானா, நீ தான்டா மூஞ்சலி அப்படின்னு சொல்லி அவனுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அடிங்க உன்னை அப்படின்னு சொல்லிட்டு வந்து 2 பேரும் வந்து சண்டை போடுற மாதிரி பேசிக்க, அடேங்கப்பா டேய் நல்ல வாசனை வருதுடா, இந்த 2 வருஷத்தில் இந்த வீட்டு கிச்சனில் இப்படிலாம் வந்து ஸ்மெல் வந்ததே இல்லை தெரியுமா அப்படின்னு ஜிமின் இவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ண, கூடயே சுற்றினிய செவ்வாழை நீ சமைக்கிற அளவுக்காச்சும் உன் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துருக்க கூடாது, என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஜிமின் சொல்ல, ஜிமின் யூனாவை பற்றி குறை சொல்லிட்டு இருக்கானா. யூனா கை கட்டிட்டு பின்னாடி வந்து நிற்கிறா. டேய் உன்னை ஃப்ரெஷ் ஆகிட்டு தூக்குடான்னு சொன்னால் இங்கே என்னடா அவனை கட்டி பிடிச்சி நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை பற்றி பெருமையாக உன் ஃப்ரெண்ட்டை பேசினேன் பேபி, இருந்தாலும் உன் அளவுக்குலாம் பர்ஃபெக்டாக சமைக்க முடியாதுல்ல, அதான் சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னு ஜிம்மின் அப்படியே அந்தர் பல்ட்டு அடிக்க, யூனாவும் ஓ ரியலி டிக் ப்ராமிஸ் அப்படிங்கிறான். அடப்பாவிடே யூனா நம்பாத, இவன் வெரி டேஞ்சரஸ் ஃபெலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் ஜிமின் யூனா டேயுன்னு வந்து எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க. டேயும் கப் கேக் எடுத்துகிட்டு வந்திருப்பான் யூனாக்காக. சும்மா இல்லாமல் அதனால கலர்ஃபுல்லாக இருக்கா, அதே கேட்டுட்ருக்கான். சும்மா இருக்கணும், அது சாப்பிடக்கூடாது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே யூனா ஜிமின் வந்து ஊட்டி விட, ஜிமின் கையை அந்த குட்டி பல்ல வச்சு கடிக்கிறான். அடப்பாவிடே அப்படின்னு ஜிமின் சொல்ல, சந்தோஷத்தை பார்க்கணுமே, யூனா கடிச்சிட்டாண்டி நல்லா வாங்கு, இவன் பிறந்தப்போ ஏலியன்னு சொன்னல நல்லா கடிடா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜிமின்னு போடா ஏலியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேயு பார்த்துட்டு ஜிமின் அண்ணா அப்படின்னு சொல்ல, சும்மா சாரி அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு, டேயுங்க நீ வேணா பாரு டேயு, இவன் அந்த பேர்லேயே ஃபிக்ஸ் ஆகிட்டான், இனி ஏலியன் தான் கூப்பிட போகிறான் அப்படின்னு சொல்லி டேயங்க சொல்ல, ஆமாம் குட்டி ஏலியன் உங்கள் அப்பா பெரிய ஏலியன் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கான் ஜிமின்னு. டேய் அப்படிங்க அப்படின்னு வந்து யூனாவும் வந்து திட்டிக்கிட்டு இருக்க, எல்லாம் அப்படியே ஜாலியாக சிரித்து பேசி சாப்பிட்டுட்டு இருக்க. அப்படியே டைம் ஸ்கிப் பண்ணால் அப்படியே சந்தோஷமாக டேஸ் வந்து பாஸ் ஆகுது. இப்போது வீக் வந்து பார்த்திங்கன்னா 2 வயசு. இந்த வருஷம் பர்த்டேக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸில் வந்து கேக் செஞ்சு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அவனுக்கு வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் ஆகாது அப்படின்றனால. ஜிமின் யூனாக்கு வந்து மேரேஜ் ஆகி இப்போ 4 இயர்ஸ் ஆகுது. இத்தனை நாள் வந்து வீட்டில் இருந்தவங்க கேட்பாங்க,
கேட்க போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூனாவோட கிளைண்ட்ஸு அவங்க இவங்கன்னு பார்க்குறவங்களாம் அட்வைஸு அந்த ஹாஸ்பிட்டல் போங்க, இந்த ஹாஸ்பிட்டல் போங்க, அப்படி இப்படின்னு அக்கறைப்படுறேன்னு யூனாவை ஹர்ட் பண்ணுறாங்க. யூனாவும் பொறுத்து பொறுத்து போகிறா. ஜிமினுக்கும் அதே தான் சேம். ஜிமின் வந்து சம்டைம்ஸ் ஆஃபீஸ் பார்ட்டிஸ் இதிலெல்லாம் வந்து ஜிமினை வந்து இவ்வளோ பெரிய கம்பெனி ரன் பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட 5 கம்பெனி உங்களோட மேற்பார்வையில் ரன் ஆகுது, ஓடி ஓடி உழைக்கிறீங்க, ஆனால் எல்லாமே வேஸ்ட்டு சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறானுங்க. ஏன்னு கேட்குறான் ஜிமின். ஆமாம் சார், உங்களுக்கு அப்புறம் இதை ரன் பண்ண ஒரு வாரிசு வேணாமா, அதான் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பார்ட்டிக்கு வர கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்ல, பார்ட்னர்ஸ் இவனுங்கெல்லாம் இன்னொருத்தர் சார் அவர் ஃப்ரெண்டு பிள்ளைய தான் வளர்க்குறாராம், ஸோ அவனை வந்து இவருக்கு அடுத்த கம்பெனி பார்த்துக்க சொல்லுவார் போல் அப்படின்னு சொல்ல ஜிமினுக்கு வந்து செம்ம கோவம் வருது. அமைதியாக இருக்கான் பேசாமல். உங்கள் ஒய்ஃபால் குழந்தை பெற்றுக்க முடியலன்னா அதான் இப்போல்லாம் நிறைய ஆப்ஷன் இருக்கே, சரோகேசி இல்லை இந்த அடாப்ஷனு, ஆர் உங்கள் ஒய்ஃபால் தான் உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை கொடுக்க முடியல அப்படின்னு ஆகிப்போச்சு, கழட்டி விட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணி சந்தோஷமாக இருங்க சார் அப்படின்லாம் வந்து அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கானுங்க அன்இடியட்ஸ். ஜிமினுக்கு வருதே கோவம், கண்ணை மூடிட்டு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறான். ஆனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் யூனாவை கழட்டி விட சொன்னவனை வந்து பார்க்குறான். அவன் ஷர்ட்டை பிடிச்சி கோவத்தில் அவுட் தாரியோ அப்படின்னு சொல்லி ஜிமின் வந்து கோவப்பட, அப்புறம் வந்து லைட்டாக பார்ட்டி அப்படிங்கிறதுனால அமைதியாக வந்து போகிறான். கொஞ்சம் அப்படியே காம்டவுன் ஆகிட்டு அவன் ஷர்ட்டை விட்டுட்டு போயிட்டான். இவனுங்க பார்த்துட்டு என்ன சார் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்க, அதுக்கு அவன் ஷர்ட்டை பிடிச்சி அவுட் டேரின்னு தானே சொன்னார், அடிக்கிற செயலல்ல, நான் சொன்னதுக்கு உண்மையாக ஒய்ஃப் மேலே அக்கறை இருக்கவன் என்ன பண்ணியிருப்பான் இந்நேரம், ஆனால் இவர் அமைதியாக தானே போகிறாரு அப்படின்னா அவர் மைண்ட்லேயும் அந்த எண்ணம் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஜிமின் ஏதோ வந்து சபை நாகரிகம் கருதி வந்து அந்த நாயை விட்டுட்டு போயிருக்கு. பட் ஆனால் அவனுங்க இருக்கானுங்களே, இந்த சொசைட்டி இருக்கே, நாம் நல்லவங்களாக இருந்தாலும் நம்மளை நல்லவங்களாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் ஜிமின் லைஃப்லேயும். ஜிமின் அப்படியே அந்த பார்ட்டியை விட்டு அழுதுகிட்டே போகிறான் கோவத்தில். நேராக காரில் போயிட்டு உட்காந்துட்டு அழறான். கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு போக யூனா அங்கே சீரியஸ்லி இவனுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் யூனா மட்டும் சும்மா விடுவானுங்க. யூனாவையும் யாரோ ஹர்ட் பண்ணியிருப்பாங்க போல் ஏதாவது கேட்டு அவள் அப்படியே ரூமில் லைட்டு கூட போடாமல் பெட்டில் உட்காந்துட்ருக்கா. ஜிமின் வந்து பார்த்துட்டு என்ன இன்னும் யூனா வரலையா அப்படின்னு சொல்லி லைட் ஆன் பண்ண யூனா உட்காந்துட்ருக்கா. யூனா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டா. ஜிமின்ட்டு எதுவும் பேசலை. ஹே ஆர் யூ ஆல்ரைட் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்க, எனக்கு என்ன, நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல ஜிமின் புரிஞ்சுக்கிறான் யாரையோ இவளையும் வந்து ஹர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. என்னடா அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களா, உங்கள் மாம் ஆன்ட்டி எதுவும் சொன்னாங்களா, சொல்லி யூனா அப்படின்னு சொல்லி கேட்க யூனாக்கு அப்படியே டென்ஷனாக செம்ம கடுப்பில், இப்போ ஏன் நொய்யுன்னு கடுப்பேற்றுற மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி ஜிமின்ட்ட வந்து பேசிடுறா. கடுப்பேற்றுனானா, யார் நானா, யூ இடியட், எப்போ பாரு நீ தாண்டி எதையோ இழந்த மாதிரி மூஞ்சியை தொங்க போட்டிருக்க, உன்னை பார்த்தாலே வெளியே வேற அவ்வளோ ப்ரெஷர், வீட்டுக்கு வந்தாலும் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்ட்டு கத்துறான் யூனாவை பார்த்து ஜிமின்னு. யூனா பார்க்குறா. இப்போ ஏன் கத்துற அப்படின்னு சொல்லி கேட்க, கத்தாமல் பின் என்ன பண்ண சொல்கிற, சே என்னைக்கு என் லைஃப்பில் வந்தியோ அன்னையிலேருந்து அப்படின்னு ஜிமின் சொல்ல, அப்போ தான் யோசிக்கிறான், அடா பேசுகிற லூசுத்தனமா அப்படின்னு நினச்சிட்டு ஷிட் அப்படியே வந்து கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு காம் டவுன் ஆகிட்டு கோவத்தில் கண்டதையும் உளராத நிதானமாக இருன்னு அவனுக்கு அவனே வந்து சொல்லிட்டு யூனாவை பார்க்குறான். யூனா அப்படியே கண்ணில் கண்ணீரோடு ஜிமினை பார்க்க ஜிமின் பக்கத்தில் போக, சாரிடி நான் ஆக்சுவலி தப்பாக எதுவும் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல யூனா கை வந்து பிடிக்க போக யூனா என்னை தொடாத அப்படிங்கிற மாதிரி கையை உதறிடுறா. யூனா ப்ளீஸ் இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, நான் உன் லைஃப்பில் வந்ததுலேருந்து உனக்கு பிரச்சனை இல்லை, ஆமாம் நான் தான் பிரச்சனை, எனக்கு தான் பிரச்சனை, நான் போகிறேன், நான் உன் லைஃப்பை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. லூஸு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இங்கே பாரேன், நான் ஏதோ என் மேலே தான் தப்பு, ஐம் சாரி ரியலி, எனக்கு எல்லாமே நீ தாண்டி, நீ போகிறான்னு சொன்னால் சத்தியமாக ஐ டோன்ட் நோ ப்ளீஸ் டி சாரி அப்படின்னு சொல்லி ஹக் பண்ண வர யூனா தள்ளி விடுறா ஜிமினை. என் பக்கத்தில் வராத சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அலறா.
யூனா இங்கே பாரு சொல்கிறல்ல என் பக்கத்தில் வராதன்னு அப்படின்னு சொல்லி யூனா அப்படியே தள்ளி தள்ளி போகிறா விலகி. ஜிமினும் இப்படி பண்ணாதடி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்ல யூனா இல்லை வேணாம் நீ போ, நீ என் ஜிமின் இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. அப்படின்னு சொல்லிட்டு அலறான் முட்டி போட்டு. செத்துடலாம் போல இருக்கு யூனா, என்னை விட்டு விலகி போகாத அப்படின்னு ஜிமினால் யூனா பார்க்குறா. கிட்ட வந்து ஜிமினை ஹக் பண்ணிக்கிறா. சாரி அப்படின்னு யூனாவும் சொல்ல ஜிமின் தேம்பி தேம்பி அலறான். அழாத ப்ளீஸ் ப்ளீஸ்மா, இங்கே பாரு அழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானம் பண்ணுறான். ஜிமினும் அப்படியே யூனா செஸ்ட்டில் வந்து சாஞ்சிட்டு அவள் அப்படியே அவனை வந்து அணைச்சி பிடிச்சிக்க கொஞ்ச நேரத்தில் ஜிமின் அழுதுட்டு இருந்தவன் அப்படியே தூங்கி போயிடுறான். யூனா ஹக் பண்ண மணிக்கு யூனா எதையோ யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கா. ஜிமினை லைட்டாக வாலில் சாய்ச்சிட்டு கண்ணை தொடச்சிட்டு அவன் ஷூலாம் வந்து ரிமூவ் பண்ணுறான். இங்கே பாரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு எடுப்ப ஜிமினும் கண் முழிக்க எந்திரி பெட்டில் படு அப்படின்னு தூக்கிட்டு பெட்டில் படுக்க வச்சு போத்தி விடுறா. ஆனால் நைட்டு ஃபுல்லாக யூனா தூங்கலை. லைஃப்பை பற்றி யோசிச்சுட்டு இப்படியே போனால் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. பெட் சைடில் உட்காந்துட்டு தூங்காமல் இருக்க டைம் ஸ்கிப் பண்ணால் மார்னிங். ஸ்டில் யூனா வந்துட்டு ஒரு பொட்டு தூங்கலை. ஜிமின் கண் முழிக்கிறான். யூனாவை பார்த்தா பக்கத்தில் இல்லை. பயந்து போய் எந்திரிக்க பார்த்தா அங்கே பால்கனி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே பார்த்த மாதிரி உட்காந்துட்ருக்கா. யூனா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வரான். பெட்டில் அப்படியே ரோல் ஆகி ஓய் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணுறான் கன்னத்தில். யூனா ஜிமினை பார்த்துட்டு நான் கொஞ்ச நாள் எங்கேயாச்சும் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல ஜிமின் பார்த்துட்டு புரியல என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜிமினா என்னால் மென்டல் ப்ரெஷர் தாங்கலை, நான் எங்கேயாச்சும் போகிறேன் யார் கண்ணிலையும் படாமல் அப்படின்னு சொல்ல ஜிமின் பார்க்குறான். அப்போண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க நீ இங்கே இரு, அப்பா அம்மா பார்த்துக்கோ, அவங்க சொல்கிறத கேளு, அவங்க என்ன சொன்னாலும் கேளு, அதையே செய், நான் போகிறேன், என்னால் முடியல ஜிமினா அப்படின்னு சொல்லி யூனா சொல்ல என்னால் உன் லைஃப்பும் ஸ்பாயில் ஆகுது. ஜிமின் யூனாவே பார்க்குறான் எதுவும் பேசாமல். என்னை விட்டு போனால் நீ நிம்மதியாக இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க கண்டிப்பாக அப்படிங்கிறா யூனா. கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நாம் ஒன்றா இருக்கிறதால தான் எல்லாம் இப்படி கேட்குறாங்க, நாம் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு யூனா சொல்ல ஜிமின் பார்க்குறான். யூனா கண்ணையே பார்த்துட்டு சிரிக்கிறான். ஹஹான்னு சொல்லி அப்படி ஒரு சிரிப்பு. பைத்தியக்காரி, யாரோ சொன்னாங்கன்னு என்னை விட்டு போகிறாளாம். போ, தாராளம் போ, எங்கே வேணால் போ, உனக்கு எங்கே நிம்மதி கிடைக்குதோ அங்கே போ, சந்தோஷமாக இரு, போயுனா அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் அப்படியே சீலிங்கை பார்த்த மாதிரி படுத்துக்கிறான். யூனாவும் பார்க்குறா. எந்திரிச்சு பேக் எடுத்துகிட்டு அவள் திங்ஸ்லாம் பேக் பண்ணுறா. கிளம்ப போகிறப்போ ஜிமின் படுத்துருக்கானா. ஸ்டில் அப்படியே வந்து படுத்திருக்க யூனா பார்த்துட்டு பக்கத்தில் போகிறா. ஜிமின் கூட லாஸ்ட்டாக ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கத்தில் ஹக் பண்ணிவிட்டு படுக்கிறான். அவன் கை மேலே தலை வச்சு ஜிமினும் ஹக் பண்ணுறான். யூனாவை அவள் 4 கிஸ் பண்ணிவிட்டு லவ் யூ டி அப்படின்னு சொல்ல யூனா ஜிமினை பார்த்து சாரி அப்படின்னு சொல்கிறா. சாரி நான் தான் கேட்கணும், சாரி, என்னை மறந்துட மாட்டேல்ல அப்படின்னு ஜிமின் கேட்க யூனா அப்படியே அவன் கண்ணை பார்க்க முடியாமல் க்ளோஸ் பண்ணிவிட்டு அழறா. லாஸ்ட்டாக ஒரு தடவை அப்படிங்கிற மாதிரி அவன் லிப்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு போயிடுறா. ஜிமினும் அவள் போகிறத பார்த்துட்டே இருக்கான், எதுவும் பண்ணலை. யூனா பேக் எடுத்து அவள் காரில் வச்சுட்டு கிளம்ப ஜிமின் மாம் வராங்க. எப்படியும் பேச மாட்டான்னு தெரியும், இருந்தாலும் அவங்க யூனா எங்கே போகிற, எதுவும் பிஸ்னஸ் ட்ரிப்பா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க யூனா கண்ணை தொடச்சிட்டு திரும்புகிறா. அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்கள் கேட்டிங்கல்ல 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம், அப்போவும் உன்னால் எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்க முடியலன்னா என் பிள்ளையை விட்டு போயிடுன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு அதை கேட்டதும் மனசுக்கு கஷ்டமாகுது. அதான் போகிறேன், இனி நான் ஜிமின் லைஃப்பில் இல்லை, அவனை பார்த்துக்கோங்க, நீங்களும் அங்கிளும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, சாரி நான் உங்களுக்கு நல்ல ஒரு டாட்டர் இன் லாவா இல்லை, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்து காரில் வச்சுட்டு கார் எடுத்துகிட்டு போக யூனா இரு, என்ன பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க யூனா கண்டுக்கவே இல்லை, கார் எடுத்துகிட்டு போயிடுறா. என்ன இவன்னு சொல்லிட்டு அவங்க பயந்து போய் ஜிமின் ரூமுக்கு போக அவன் எதுவுமே நடக்காத மாதிரி கேஷுவலாக இருக்கான். வார்ட்ரோபில் வந்து ஆஃபீஸ் போக ட்ரெஸ் எடுத்து வைக்கிறான். ஜிமின் மாம் வந்துட்டு டேய் என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க சண்டை போட்டிங்களா, யூனா ஏண்டா போகிறா, என்னென்னமோ சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க ஜிமின் கேஷுவலாக என்ன சொல்லிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி கேட்க என்ன சொல்லிட்டு போகிறாளா, டேய் உன்னை விட்டு போகிறேன்னு சொல்கிறா, ஆமாம் நான் போகிறேன் ஜிமின் சொன்னான், போன்னு சொல்லிட்டேன், டேய்
என்னடா சொல்கிற? அப்போ அவள் எங்கே போகிறா? போயிட்டு வந்துடுவாள்ல? ஏன், நீங்கள் தானே சொன்னீங்க குழந்த பிறக்கணும்லாம் அவள் லைஃப் விட்டு போயிடணுன்னு. அதான் போயிட்டா. நீங்கள் கேட்டீங்க, அவள் செஞ்சுட்டா அப்படின்னு ஜிமின் சொல்ல, அப்புறம் இப்போ வந்து போனவ திரும்ப வருவாளான்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறான். டேய் ஜிம்னா நான் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்ல வர, விடுங்கம்மா அவன் நிம்மதியாக இருக்கட்டும். டேய் என்னடா இப்படி பேசுகிற? எனக்கு டைம் ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போயிடான். ஷவர் திறந்துட்டு அப்படியே நிற்கிறான். அழுவான்னு எதிர்பார்ப்பீங்க, அதான் இல்லை. அவன் பாட்டுக்கு அப்படியே கேஷுவலாக அவன் டே எப்போவும் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்கான். அவனே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டு கிளம்பி அமைதியாக ஆஃபீஸ் போயிட்டு, யூனாவை பற்றி சுத்தமாக அவனுக்கு கவலை இல்லை. அவன் ஆஃபீஸ் டேபிளில் யூனா வந்து ஜிமின் ஃபோட்டோ இருக்கும், அதை பார்க்குறான். லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு வேலையை வந்து கண்டினியூ பண்ணுறான். இந்த பக்கம் யூனா நேராக அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கெல்லாம் போகல, ஒரு ஹோட்டல் போகிறா. ரூம் புக் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க பேக்லாம் வச்சுட்டு. அங்கே போயிட்டு பம்கியூ எனக்கு ஒரு வீடு ரெண்டல் வேணும், நல்லா பீஸ்ஃபுல்லான ஏரியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, பம்கியூ யாருக்கு செய்வோன்னு சொல்லி கேட்க, எனக்கு தான் அப்படிங்கிறா. உங்களுக்கா? ரெண்டலுக்கா? என்னாச்சு சிஓ அப்படின்னு சொல்லி பம்கியூ கேட்க, யூனா ஃபைல் பார்த்துட்டு இருந்தவ பம்கியூவை நிமிர்ந்து பார்த்துட்டு முறைக்கிறா. பம்கியூக்கு இல்லை. சரி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக, யூனாவும் அது அப்படின்னு சொல்ல, நம்ம பம்கியூ சபா நீங்கள் சொல்லணும் என்ன, மாமன்ட்ட கேட்போம் அப்படின்னு ஜிமினுக்கு கால் பண்ணுறான். பம்கியூ கால் அட்டன் பண்ணிட்டு, மாமே என்ன அக்கா வந்து அவள் பாட்டுக்கு எனக்கு ஒரு வீடு பாரு நான் தங்குறதுக்குன்னு சொல்கிறா, என்னாச்சு அப்படின்னு சொல்லி பம்கியூ கேட்க, ஜிமின் ஃபோனில் சொல்ல முடியாது, நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துடு, பார்ட்டி இருக்குது இன்றைக்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியே வரும்போது அந்த டேயிங் பையனையும் கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு சொல்ல, பம்கியூ பார்ட்டியா? வீட்லையா? சிஓ வீட்லையா? வீட்டில் ட்ரிங்க் பண்ணால் கொண்டுருவாங்களே அப்படின்னு, அதுக்கு அவள் வீட்டில் இருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, சொல்கிறத சைடா அப்படின்னு ஃபோனை வச்சிடுறான். சுத்த லூசு குடும்பமாக இருக்கும் போலையே அப்படின்னு நினச்சிட்டு பம்கியூ ஜிமின் சொன்ன மாதிரி டேயை கூட்டிகிட்டு போக, ஜிமின் உள்ள கேஷுவல்ஸில் இருக்கான். வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக, எங்கடா அவ ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லி டேயும் கேட்க, டேய் நீ சொல்லலையா அப்படின்ட்டு பம்கிட்ட ஜிமின் சொல்ல, என்ன சொல்லலையா? காலையில் எங்ககிட்டே ஏன்ட்டே வந்து நீங்கள் எதுவுமே கரெக்டாக சொல்ல, டேவை கூட்டிகிட்டு வான்னு சொன்னீங்க, அவ்வளோதான் அப்படின்னு டே எங்கும் பார்த்துட்டு, டேய் என்னடா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம ஜிமின்னு அப்படியே கேஷுவலாக பீர் எடுத்து அவனுக்கிட்ட கொடுத்துட்டு, நானும் யூனாவும் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறான். டே கத்துறான், யூனா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் வீட்டில் நின்று. டேய் அவள் இங்கே இல்லைடா, இருந்தால் தான் என்னன்னு சொல்லி கேட்பா. என்னடா ஆச்சு, நல்லா தானே இருந்தீங்க அப்படின்னு ஃபோன் எடுத்து யூனா கால் பண்ண, ஜிமின் ஃபோனை பிடிங்கி கட் பண்ணுறான். உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்கிறான். ஓ உனக்கு வந்ததுக்கப்புறம் உன் லைஃப் இதுவாகிடுச்சு அப்படின்னு டேயிங் சொல்ல, அதானே ஏமாமே இப்படி பண்ணுற அப்படின்னு பம்கியூவும் கேட்க, ஜிமின் கண்ணில் வந்து கண்ணீர் வழியாக கண்ணீரை தொடச்சிட்டு அவள் வருவா அப்படிங்கிறான். அதுக்கு டேயும், ஏய் உனக்கு தெரியாது, அவள் சரியான அடமெண்ட்டு ஸ்டப்புன்னு, அவளை விட்ட அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் ப்ளீஸ் அவங்கக்கிட்ட போயிட்டு பேசுங்க, அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. ஆமாம் நீங்கள் ஏன் அவங்கக்கிட்ட பேசலை, ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பம்கியூ சொல்ல, டே எங்கும் பார்க்குறான். ஜிமின் அவன் டென்ஷனாக கோவமாக இருக்க வந்து ஜிமினை பார்த்துட்டு, டேய் என்ன அப்படின்னு சொல்லி டேயும் கேட்க, டேய் சத்தியமாக சொல்கிறேன், உன் ஃப்ரெண்டை நான் கைவிட்டுற மாட்டேன்டா, நீ நம்பு என்ன, அவள் அப்படியே போட்டோம்னா நான் விட்டுற மாட்டேன்டா, அவளை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், ஆனால் என் லவ் அவளுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்குது, அவள் எதுக்காக அப்படி சொன்னால் தெரியல, சொன்னதும் சடனாக கிளம்பிட்டா, நானும் எதுவும் சொல்லலை. ஜிமின்ட்ட, டேய் அவள் மட்டும்தான் என் ஃப்ரெண்டுன்னு இல்லை, நீயும் தான் என் ஃப்ரெண்டுன்னு இல்லை, நீ அதுக்கும் மேலே, நான் உன்னை ஒரு பிரதர் மாதிரி தாண்டா பார்க்குறேன், ஆனாலும் யூனா சரி பார்க்கலாம், அவள் என்ன யோசிச்சிருக்கான்னு தெரியல. டேய் இன்கேஸு டைவர்ஸ் எதுவும் கேட்டானா ஃபர்ஸ்ட் மாதிரி என்னடா பண்ணுறது அப்படின்னு டே கேட்க, ஏன் யூனா கேட்க மாட்டான்னு ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறான் ஜிமின்னு. டேய் அவள் என்ன கேட்டா, வீடு பார்க்க சொன்னால, வெயிட் நான் சொல்கிறேன், நீ அதை அவகிட்ட சொல்லு, நான் பார்க்குற வீட்டில் அவள் ஸ்டே பண்ணணும், புரிஞ்சதை பம்கியூ அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்ல, பம்கியூ பார்க்குறான். விளங்கிரும், அது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறா, அப்புறம் ஏன்டா நீ பிஏவாக இருக்க, ஏங்க நானே ஏதோ வந்துட்டு வேலை பார்க்க தெரியாமல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், இதில் நீங்கள் வேறு அப்படிங்கிற மாதிரி பம்கியூ சொல்லிவிட்டு, சரி என்னவோ பண்ணுறீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நல்லா சரக்கை போட்டுட்ருக்கானுங்க பசங்க. இதில் பம்கியூ வேறு
எஃபி லைவ் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னன்னா நான் ஒன்று யோசித்தேன். ஓகேயா, ஆக்சுவலி நான் இப்போ வந்து பாட்டு பாட போகிறேன். நம்ம சென்னை 28ல் வந்து ஒரு ஹவுஸ் பார்ட்டி சாங் இருக்கும்ல, ஓகேயா. ஸோ அதை வந்துட்டு ப்ளே பண்ணுற மாதிரி ப்ளே பண்ணால் காப்பிரைட் கிளைமில் போயிடும். அதனால் நானே பாடிட்டேன். ஓகே, நம்ம பம்கியூ அப்படியே எஃபி லைவை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஆரம்பிக்க போகிறோம் 2வது இன்னிங்ஸு அப்படின்னு சொல்ல, இனி எப்போதும் எண்டிங் இல்லை, ஹவுஸ் பார்ட்டி தான் இது, ராவெல்லாம் ட்ரெண்டிங் ஆகும், ஹவுஸ் பார்ட்டி தான் அப்படின்னு பம்கியூ பாட, இங்கே வந்துட்டு நம்ம டேயுங்க இங்கே வைஃப் எல்லாம் இல்லை, ஏன்னா ஹவுஸ் பார்ட்டி தான் எங்கள் லைஃப் எல்லாம் தீரு மட்டும் ஹவுஸ் பார்ட்டி தான் அப்படின்னு டேயுங்க பாட, ஜிமின்னு அவ கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தப்ப வேற கிக்கு, அவ ஒய்ஃபான பின்னால வேற கிக்கு, போத எப்போவும் ஃப்ரெண்டாட்டம் வேற கிக்கு, அது இருந்தாலே கொண்டாட்டம் 8 திக்கு, இனி எப்போவும் எப்போ இனி எப்போதும் எண்டிங் இல்லை, ஹவுஸ் பார்ட்டி தான் இது, ராவெல்லாம் ட்ரெண்டிங் ஆகும், ஹவுஸ் பார்ட்டி தான் இங்கே வைஃப் எல்லாம் இல்லை, ஏன்னா ஹவுஸ் பார்ட்டி தான் எங்கள் லைஃப் எல்லாம் தீரு மட்டும் ஹவுஸ் பார்ட்டி தான் அப்படின்னு சொல்லி வேறு லெவல் பண்ணிட்டு குடிச்சிட்டு மட்டையாரானுங்க. ஓகே, ஸோ ஆரம்பிக்க போகிறோம் 2வது இன்னிங்ஸு அப்படின்னு சொல்லி முடிக்கிறானுங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டேயு அப்படியே வீட்டில் உட்காந்துட்டு அந்த லைவை பார்த்துட்டு கொந்தளிக்க, யூனா வந்து பார்த்திங்கன்னா அவளும் ஹோட்டலில் அப்படியே ரூமில் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அப்படியே படுத்துட்டு மொபைலில் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஃபோனை ஓரமாக வச்சுட்டு தூங்கிடுறா. டேயும் காலையில் வீட்டுக்கு போக, டேயு சரி ரைடு, ஏண்டா நைட்டுக்கு வீட்டுக்கு வராமல் குடிச்சிட்டு தெரியுற அப்படின்னு சொல்லி கேட்க, பாவம்டி ஜிமின்னு, அவனுக்கு ஆறுதலாக என்ன பாவம் அப்படின்னு சொல்ல, டேயுங்க அப்பா அம்மா டேயு ரூம் டோரை நாக் பண்ணுறாங்க. டேயு ஓப்பன் பண்ணுறா, என்னாச்சு மாமா அத்தை அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கே டே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே வராங்க. இதோன்னு சொல்லி காட்ட, டேய் யூனா ஏதாச்சும் உன்ட்ட சொன்னாலா, அவள் ஜிமின் வீட்டை விட்டு மார்னிங்கே வெளியே போயிட்டாளாண்டா, ஜிமினை விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு சொல்லி இன்னும் வீடு வரல, நாங்கள் நைட்டெல்லாம் உனக்கு ஃபோன் பண்ணோம், நீ அட்டன் பண்ணல, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி, யூனா எங்கே அவளை பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, டேயோ என்ன டே சொல்கிறாங்க, யூனா ஜிமின் பிரிஞ்சுட்டாங்களா, ஏன் அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. என்ன கேட்டால் அவள் என்கிட்ட எதுவும் சொல்லலை. டேய் தெரியாதுன்னு சொல்லாத, நைட்டெல்லாம் அவர் கூட தானே கூத்தடிச்சிட்டு இருந்திருக்க, உங்ககிட்ட சொல்லலை. இங்கே பாருங்கள், அது அவங்க லைஃப், யூனா ஏதோ முடிவு எடுத்திருக்கா, அதுக்கு ஜிமின் சப்போர்ட் பண்ணுறான், அவ்வளோதான், அவங்க ஒன்றும் பிரியலை, அவள் தனியாக இருக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கா, சும்மா எல்லாம் அவங்கள சேர்ந்து இருந்தால் தான் நொயின்னு சொல்கிறீங்க, அதான், ஆனால் அவள் இன்னும் அப்பா அம்மா வீட்டுக்கு வரலடா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்ல, ஏன் அவன் வரணும், என்ன இவங்க யூனா இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சாங்களா, இல்லைல்ல, எதுக்கு சண்டை போட்டால் இவங்க வீட்டுக்கு வரணும், அவள் ஏதோ ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்கா, வேறு வீடு பார்த்துட்டு இருக்கலாம், அங்கே ஷிஃப்ட் ஆகிடுவா, எத்தனை நாளைக்குடா இப்படி இருப்பாங்க, அது யூனா ஜிமின் பொறுத்து, அவங்க லைஃபு, தயவு செஞ்சு சும்மா இருங்க, எல்லாம் பண்ணது போதும். ஆமாம் யார் சொன்னா இது உங்ககிட்ட அப்படின்னு கேட்க, ஜிமினோட அப்பா அம்மா சொன்னாங்க. அவங்க தானே சொன்னாங்க குழந்த பிறக்கலன்னா ஜிமின் லைஃப் விட்டு போயிடணும் யூனான்னு, அப்புறம் என்னவா இப்போ எதுக்கு அக்கறை இருக்க மாதிரி நடிக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டே இவங்க கேட்க, டேய் பெரியவங்க ஏதாச்சும் சொன்னால் எப்பா சாமி போதும்டா மா, எனக்கு தெரியாதுமா, அவள் இன்னும் என்கிட்டலாம் பேசலை, லீவ் திஸ் அப்படின்னு சொல்லிடுறான் ஜிமின்னு. டேயோட அம்மாவும், டேய் என்ன பசங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு மாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. டேயு பார்த்துட்டு, உண்மையாக யூனா உனக்கு ஃபோன் பண்ணலையா, இல்லை நீ ஏதாச்சும் மறைக்கிறியா அப்படின்னு சொல்ல மூச்சு விடுறான். அப்படிலாம் இல்லடி, அவள் இன்னும் எனக்கு கூட கால் பண்ணி பேசலை, பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, டேயு அகைன் டைவர்ஸ் பண்ண போகிறாங்களா, சச்சா நானும் அதான் கேட்டேன், அதை பற்றிலாம் இன்னும் பேசலையாம், என்ன பண்ண போகிறான்னு தெரியல, பார்ப்போம் அப்படிங்கிற டேயுங்க. ஓகே, என்ன பண்ண போகிறான்றத நம்ம பார்க்கலாம், 2 பேரும் ஜிமினும் யூனாவும் சேர்ந்து. ஓகேயா, ஸோ இந்த இந்த பார்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அண்டு பிடிச்சவங்க லைக் பண்ணிவிடுங்க மறக்காமல், நான் ஏற்கனவே கேட்டுக்கிட்டது போல். ஓகே, டாடா பை, டேக் கேர்.
அன்யாங், லவ் யூ கைஸ்.